அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறையருளுக்கும் குரு அருளுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக வாஸ்து என்றாலே கர்மா தொழில் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்னிடம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அவங்களை அடுத்த ஜென்ரேஷனை நல்ல முறையில் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூத தத்துவங்கள் சரிவர அந்த வீட்டில் அமைக்கும் முறை அப்படின்னு சொல்லலாம். அமைக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம். புதுசாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு அடுத்த ஒரு 2 தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை வாஸ்துப்படி புகுத்தி அதை கட்டுவதற்கான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வேலையை எப்படி கர்மாவாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் ஒரு 3 வாடிக்கையாளர்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு கிளைண்டாக மாறின காலம் உண்டு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க வீட்டில் ஒரு வடமேற்கில் ஒரு ப்ராப்ளம், வடமேற்கில் ஒரு போர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். தெற்க ஃபுல்லாக இடம் அதிகமாக காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் அதை போய் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல வடமேற்கு போர் அப்படிங்கிறது தவறு. ரெண்டாவது தெற்கு இருக்கக்கூடிய இடத்தை குறைக்கணும். ஒன்று காம்பவுண்டு போட்டு வெளியில் தள்ளிடுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக கட்டிக்கங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்பவுண்ட் பண்ண முடியாது சார், வேணால் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் காலமாகும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மள்ட்ட சொல்லிடுறாங்க. அதோட வாஸ்து கன்சல்டண்ட்டாக ரிப்போர்ட் கொடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு. ஒரு ஒரு 2 to 3 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு இன்சிடெண்ட்டு அவருக்கு அவருடைய வீட்டு ஓனருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னா மேஜர் ஆக்சிடெண்ட்டு. அதில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார், வாஸ்துலாம் பார்த்தோம், பட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ தான் புரிந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-50 வருட காலங்கள் இருந்த வீடு, தவறாக இருந்த வீட்டில் வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் எதற்காக இங்கே போனார், எதற்காக அந்த விஷயத்தை சுட்டி காட்டினார் அப்படிங்கிற பிரபஞ்ச ரகசியத்தை அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் வாஸ்து அப்படிங்கிற விஷயம் கர்மா தொழிலாகத்தான் இன்றளவும் பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயம்தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த வீடு சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கு, என்னுடைய பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க, ஃபாரினில் இருந்த வீட்டுக்கார் உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையாக பிறந்த விஷயங்கள் இந்த வாஸ்து மாற்றினதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு கேட்கக்கூடிய இதே செவிகளால் இந்த விஷயமும் கேட்கப்படுது அப்படிங்கிற விஷயம்தான். அப்போ தப்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயத்தை உருக்கமாக ரொம்ப ஹார்ஷாக சொன்னோம் அப்படின்னா அதுவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான். அப்போ வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தவறு இருக்குது, இதற்கான சூழ்நிலைகள் இருக்குது, இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்டுக்கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கணும். அப்போ தான் நீங்களும் சரி, வாஸ்து கன்சல்டன்ட்டும் சரி, இன்னும் அதிக லெவலில் மக்களை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க. அதன் மூலமாக இந்த தமிழகத்தில் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக பல பேர்பட்ட நல்ல விஷயங்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ரெண்டாவது, வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ட்ரீட். வாஸ்து அப்படின்னாலே நம்மளுடைய குருநாதர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள் தான். அவங்க கூட இருக்கிற காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ச் பை இன்ச், அதாவது எவ்ரி செகண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இப்போது ஒரு 1/2 hour முன்னாடி குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டாங்க, காசி யாத்திரை எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது டஃப் கால், எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, நம்மளும் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்தோம். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சின்னதாக யோசிச்சு ஒரு ட்ரிக்கியாக ஒரு ஆன்சர் போடுவோம் அப்படின்னு பார்த்தேன். முன்னோர்களை கரம் பிடித்து பயணிப்பதற்கான ஒரு வெற்றி பயணம் அப்படின்னு நான் ஒரு டேக்லைன் போட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
காசினாவே முன்னோர்கள் தான். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தான் போகிறாங்க, முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்க தான் போகிறாங்க. நம்ம போகிறோம் அப்படின்னாவே புண்ணியம். ஒரு வீட்டில் வடகிழக்கு ஈசானியம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முன்னோர்கள் ப்ராப்ளம் டைரெக்டாக இருக்கும். அப்போ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக காசி போயிட்டு வந்தால் பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா அது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். என்னுடைய லைஃப்பில் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக காசி பயணம் முதல் காசி பயணம் சென்றேன். போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாஸ்துவாக பார்த்தேன் அந்த கோவிலை, என்ன நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது, எதற்காக அந்த காசிங்கிறது உருவானுச்சு, எப்படி இது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். சென்னையில் இறங்கி ஓரிரு தினங்களில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நம்மளுடைய குருநாதர் சொன்னதற்கு ஏற்ப அந்த திருமணத்தை வந்து உடனடியாக நடந்து முடிந்தது. அதில் வந்து பல மற்றவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறது, சில விஷயங்களை வந்து உள்ள நுழைஞ்சு இது சரியா அது தவறா அப்படின்னு பார்ப்பதற்கு தாண்டி அந்த காசி யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது எங்களுடைய முன்னோர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய லைஃப்பில் தடை இருக்குது, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காசி பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அதுலேயும் கூட்டமாக செல்லும் பொழுது நம்மளுடைய குருநாதர் சொல்கிறது போல தான், கூட்டமாக போகிறோம் அப்படின்னாவே வந்து ஒரு பெரிய வெற்றி. சாமி பார்க்குறோம் பார்க்கல, ஆனாலும் கூட்டமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம்தான். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தவறு செஞ்சேன். ஒரு தவறு அப்படின்னா அது வந்து ஒரு கிரைம்லாம் கிடையாது, ஒரு சின்ன தவறு, ஒரு மனஸ்தாபம்னு வச்சுங்களேன். செஞ்ச இடத்திற்கு நான் போகிறதுக்கான சூழ்நிலை வந்துச்சு. எந்த இடத்துல நான் தவறு செஞ்சனோ அந்த இடத்திற்கு நான் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது. அந்த இடத்துல நான் வந்து ஒரு 1/2 hour இருக்கிறேன். 1/2 hour உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டோம். அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம், எல்லாருமே ஃப்ரீயாக பேசுகிறாங்க, எல்லாருமே சகஜமான நிலைமைக்கு நகர்ந்து போயிட்டாங்க. ஆனாலும் நான் வந்து அந்த தவறை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இது நடந்துச்சு தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை தான் நான் வந்து இருந்திருக்கேன். ஸோ அதுபோல் தவறு செஞ்ச இடத்துல நீங்கள் வந்து மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நோக்கி பயணப்படுங்கள். உங்களுடைய லைஃப்பில் கர்மா அப்படிங்கிற விஷயம் வந்து மற்றவர்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு ஏற்றுறதுனால வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி. ஸோ இது போல் பல அரிய தகவல்களையும் வாஸ்து குறித்து ரகசியங்களையும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். ஸோ இன்றிலிருந்து நிறையா விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.